ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழில் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஃபஸ்ட் லெசன் இயல் 1ல் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 19ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து வந்து இம்பார்ட்டண்ட்டு. நெடுவினால் ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 22ல் ஒரு கட்டுரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. சான்றோர் வளர்த்த தமிழ். அடுத்து எல்லா லெசன்லையும் இருக்கக்கூடிய ஆழ்வோம், மொழியோடு விளையாடு. அதுக்கடுத்து 1 மார்க்கு பலவல் தெரிவு வினாக்கள். அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவோம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ இது எல்லா லெசன்லையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 2ல் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 43ல் குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் ரிப்பீட்டட் கொஷின் வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கொஷின் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு இம்பார்ட்டன்ட். இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் செகண்ட் கொஷின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. பேஜ் நம்பர் 46ல் இருக்கக்கூடிய வாழ்த்து மடல் கடிதம் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து இயல் 3ல் பேஜ் நம்பர் 65ல் குருவினா கொடுத்துருப்பாங்க. ஸோ குருவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்டு, ஃபோர்த்து. தேர்டு கொஸ்டின் வந்து ரேர் கேட்குறதுக்கு மேபி சான்சஸ் தான் இருக்குது. அடுத்து நெடுவினால் பார்த்திங்கன்னா செகண்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட்டு. பேஜ் நம்பர் 68ல் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. திருக்குறளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் குருவினால் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 74ல் குருவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயல் 4ல் பேஜ் நம்பர் 93ல் பார்த்திங்கன்னா குருவினால் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு, தேர்டு வந்து இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். நெடுவினால் ஃபஸ்ட்டு, தேர்டு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பேஜ் நம்பர் 96ல் ஒரு கல்பனா சாவ்லா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயல் 5ல் பேஜ் நம்பர் 121ல் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். சிறுவினால் ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு கொஷின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின். நெடுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு இம்பார்ட்டண்ட். அடுத்து பேஜ் நம்பர் 124க்கு மதிப்புரை வந்து கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து படிவம், நூலக ஆணையருக்கு படிவம், அது பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 6ல் பேஜ் நம்பர் 147ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் செகண்டு, தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து கொஷின் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெடுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பேஜ் நம்பர் 152ல் உங்களுக்கு ஒரு கட்டுரை கொடுத்துருப்பாங்க, கலை திருவிழா. ஸோ அது வந்து 5 மார்க்கு 8 மார்க்கில் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 7ல் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேஜ் நம்பர் 176ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா ஃபஸ்ட்டு, தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நெடுவினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு, தேர்டு. செகண்ட் கொஷின் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 157ல் குருவினால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டு வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின்
சம்டைம்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடிதமில் இந்த 4லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். ஸோ என்ன அப்படின்னா, உணவு தொழிலுக்கு, அதுக்கடுத்து மரம் இயற்கையின் வரம், உணவு விடுதி, மின் வசதி வேண்டி விண்ணப்பம். ஸோ இந்த கடிதம் 4ல் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் 5 மார்க்கில். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 8ல் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேஜ் நம்பர் 197 குருவினாவை பொறுத்த வரைக்கும் 2nd, 3rd, 4th, 5th ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் 2nd, 4th இம்பார்ட்டன்ட். சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா 2nd கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2nd, 1st ரெண்டுமே வந்து பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த 2 கொஷின்லேருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷின் வரும். நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற 7 லெசன்லேருந்தும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்ஷனில் கூட இந்த லெசனோட நெடுவினாவை நீங்கள் விட்டுறலாம். அடுத்து இயல் 9க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 223 குருவினால் ஃபஸ்ட்டு 5 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு, 3rd, 5th. சிறுவினால் ஃபஸ்ட்டு, 3rd, 4th இம்பார்ட்டன்ட். இதில் 3rd, 4th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெடுவினால் பார்த்தீங்கன்னா 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இந்த 3ஐயும் படிச்சிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 கொஷினையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும்.